ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். எக்ஸாம் எழுதும் போதே நம்மளை சுற்றி பல காமெடியான சம்பவங்கள் நடக்கும். அதுலேயும் தெரியாத பதில தெரிஞ்ச மாதிரியே எழுதுறது இருக்கே, அதையெல்லாம் வாசிச்சு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி நகைச்சுவையான எக்ஸாம் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எக்ஸாம்ல டிரா தி மொஸ்கிட்டோ சைக்கிள்னு கேட்டிருந்தது. ஆன்சர் என்னமோ இதான், ஆனா அவன் வரைஞ்சிருந்தது மொஸ்கிட்டோ சைக்கிள் ரெண்டையும் சேர்த்து இப்படி ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருந்தான் பயவுள்ள. அதோட அவன் டிராயிங் திறமையில மெய் மறந்து டீச்சரும் வி குட் போட்டிருக்காப்புல. ஹிஸ்டரி எக்ஸாம்ல சிவாஜி அலெக்சாண்டர் இருவரில் உலகின் தலை சிறந்த வீரர் யார் அப்படின்ற கேள்விக்கு எழுத்து முத்து முத்தா இருக்கே, பதிலும் அப்படிதான் இருக்குன்னு வாசிச்சு பார்த்தா நிச்சயமாக சிவாஜி தான். பையன் ஏதோ சொல்ல வர்றான், ஏனென்றால் அவர்தான் கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிள தான் வரும் என்று பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிக்கொண்டே ஒரே நேரத்தில் 100 பேரை அடித்து வீழ்த்தியவர். அட பாவி, சத்ரபதி சிவாஜியை பத்தி கேட்டா ரஜினி நடிச்ச சிவாஜியை பத்தி எழுதியிருக்கான். அடுத்து அலெக்சாண்டருக்கு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கான் பாருங்க. அலெக்சாண்டர் தாவி சுவற்றில் மீதித்து காலை சுழற்றி அடித்தாலும் 10 பேரை மட்டுமே அடித்து வீழ்த்தி உள்ளார். ஓ, விஜயகாந்த் நடிச்ச அலெக்சாண்டர் பத்தி சொல்றான். ஆகவே உலகின் தலை சிறந்த வீரர் சிவாஜி தான். ரைட்ரா. ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணும்போது அதுல பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்பாங்க. அப்படி இங்க பிளேஸ் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்கு. அதுக்கு பிறந்த ஊர் பேர் எழுதி வச்சிருப்பாருன்னு பார்த்தா எழுதிருக்காங்க ஹோம் டெலிவரி. என்ன கொடுமை சார் இது. படிச்சா பாஸ் ஆயிலான்னு சொல்லுவாங்க, ஆனா மேக்ஸ் படி படிச்சா ஃபெயில் ஆயிடுவோமாமே. அதை ப்ரூவே பண்ணியிருக்கான். எப்படின்னு பாருங்க. நோ ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில், ஸ்டடி ஈக்குவல் டு நோ ஃபெயில். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்டடி ஈக்குவல் டு ஃபெயில்னு ப்ரூவே பண்ணிட்டான். அப்போ மேக்ஸ் படி படிச்சா ஃபெயில் ஆயிடுவோமா? இது தெரியாம போச்சு இவ்வளோ நாளா. இந்த பிசிக்ஸ் எக்ஸாம்ல இவன் முதல் பாயிண்ட் மட்டும்தான் ஆன்சரு, மற்றதெல்லாம் படத்தில் ஒரு கதையத்தான் எழுதி வச்சிருந்தான். ஷாருக் கான் கம் டு காஜல்ஸ் டவுன் ஃப்ரம் அ லோக்கல் ட்ரெயின், தே போத் ஸ்டார்ட் சிங்கிங் சாங். முதல் வரிய வாசிச்ச டீச்சரும் இவன் ஃபுல்லா ஆன்சர் தான் எழுதியிருக்கான்னு மார்க் போட்டிருக்காங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தமிழ் எக்ஸாம்ல கோவில்களின் சிறப்பு என்னன்னு கேட்டிருந்தது. அதுக்கு அவன் எழுதியிருந்த பதில், தமிழகத்தில் நிறைய கோயில்கள் உள்ளன, வாஸ்தவம் தானே. அதுவும் தஞ்சை கும்பகோணம் பக்கம் சென்றால் அங்கே நிறைய கோயில்களை காணலாம். வீடே கோயில் தாயே தெய்வம் என்ற கூற்றை மறுக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை என் தாயே எனக்கு எதிரி. எக்ஸாமுக்கு முன்னாடி வீட்டில் அம்மா கிட்ட சமத்தி அடி வாங்கியிருப்பான் போல. அடுத்து பாருங்க. ஜி படத்தில் கோயில்களை பற்றி எங்கள் தலை அஜித் ஒரு பாடல் பாடியுள்ளார். டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். இப்பாடலடி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அரையாண்டு தேர்வில் கண்டிப்பா இந்த பாடலை முழுவதாக எழுதிவிடுவேன் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறேன். இது அவனுக்கு கோயிலோட சிறப்பாடா? வாட் இஸ் ஹார்ட் அட்டாக்? நல்ல கேள்வி. ஹார்ட் அட்டாக் இஸ் தி அட்டாக் ஆன் ஹார்ட். What is blood pressure? Blood pressure is the pressure of blood. ஒரு முடிவில் தாண்டா இருக்கீங்க. ஒரு டாக்டருடைய மருந்து சீட்ல இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. படிச்சது பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு போட்டிருக்கு. இத பார்த்த பேஷண்ட் நிலைமை. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்கள் உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 10 100 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ரைட் அ நம்பர் வித் 1 in the 100 place, 6 in 10th place, 2 in 1 place, 3 in 100 place. அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு பதில் எழுதியிருந்தான் பாருங்க. 1 in 100 place கரெக்டு, 6 in 10th place கரெக்டு, 2 in 1 place கரெக்டு, 3 in 100 place பக்கா கரெக்டுப்பா. எப்படி கேள்வி கேட்டாலும் கோல் அடிப்போண்டா நாங்க. இந்த எக்ஸாம்ல நம்ம எதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு கேட்டிருந்தது. Why do we pay taxes? அப்பதான் நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். நானும் ஒரு காலத்தில் இப்படி நினைச்சிருக்கேன். ஃபைண்ட் த ஆங்கிள்னு இந்த டயக்ராமை மட்டும் கொடுத்துருந்துருக்காங்க, எதுவும் மார்க் பண்ணாம. கொஞ்ச நேரம் யோசிச்ச பைபிள்ல என்ன கண்டுபிடிச்சிருந்தான்னா, அங்க எந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லலையே. அப்ப அவன் எழுதின பதில் கரெக்ட் தானே. ஸ்கூல்ல எல்லாம் இம்போசிஷன் கொடுப்பாங்கல்ல, இத்தனை டைம் எழுதிட்டு வாங்கன்னு. அப்படி இந்த பையனுக்கு ஐ வில் சிட் ஸ்டில்னு இம்போசிஷன் கொடுத்துருந்துருக்காங்க. அதை அவன் எப்படி எழுதியிருந்தான்னா,
கோடியிலுத்தே இம்போசிஷன் முடிச்சிட்டாப்ல. இந்த எக்ஸாம்ல வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன் கேட்டிருந்திருக்காங்க. அதாவது பசுமை புரட்சினா என்ன? அவன் எழுதியிருக்கான், கிரீன் ரெவல்யூஷன் இஸ் a revolution, it is green in color. It is very good revolution, very nice. ஐயோ ஐயோ, It is very useful revolution. Green revolution means green revolution. பாத்தீங்களா? 10 தடவை கிரீன் ரெவல்யூஷன் மட்டுமே எழுதி வச்சிருக்கா. வாட் இஸ் த பிக்கஸ்ட் கேட் இன் த வேர்ல்டு? எப்படி இடக்க முடக்கத்தான் எழுதியிருப்பான், கோல்கேட். அதான் சொன்னனே, பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன். பேலன்ஸ் தானே, பண்ணிட்டா போச்சு. யாராலையும் இதை விட கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுமா? எக்ஸாமுக்கு முன்னாடி டீச்சர் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஜாலின்னு எக்ஸாம் எழுத போனால் அங்கே கேட்டிருந்த கேள்வியை பாருங்க. ஆரஞ்ச் இஸ் ஃப்ரூட் ஆர் கலர். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் லிஸ்ட் 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ புவர் கண்டக்டர். அதான் கேள்வி. அதுக்கு பதில் எழுதியிருந்தான் பாருங்க, he does not give change to passengers. என்னது, பயணிகளுக்கு சில்லறை தரமாட்டாரா? எந்த கண்டக்டரை பற்றிடா எழுதி வச்சிருக்க? he insult passengers. பயணிகளை அவமானப்படுத்துவார். he does not bath. குளிக்க மாட்டாராம். he does not wash his clothes. துணியையும் துவைக்க மாட்டாராம். ஃபிசிக்ஸில் வர்ற கண்டக்டரை பற்றி கேட்டால் இவன் பஸ் கண்டக்டரை பற்றி எழுதி வச்சிருக்கான். எல்லாம் கண்டக்டர் தானே நினச்சிட்டான் போல. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ட்ரா வாட்டர் சைக்கிள் டயக்ராம். வாட்டர் சைக்கிள் டயக்ராம். எவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டான். ஒரு பையன்கிட்ட ஹூ இஸ் ஒரு ஹீரோன்னு கேட்டதுக்கு மை ஃபாதர்னு எழுதியிருக்கான். வாவ். அடுத்து ஏன்னு கேட்டா அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாராம், அதனால தான் அவர் அவனுக்கு ஹீரோவா. சரி, கடைசியா உங்க ஹீரோ எதுக்காச்சும் பயப்படுவாரான்னு கேட்டதுக்கு அவன் எழுதியிருக்கான் மை மதர். ஒய்ஃபுக்கு பயப்படாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை போல. இது எப்படி சாத்தியமாச்சு? சின்ன வயசுல நம்மளும் இப்படி யோசிச்சிருப்போம்ல. 3 + 4 34, 8 + 2 82. ஹூ கில்டு கோலியாத்? டேவிடுங்கிறது தான் பதில். ஆனா இவன் எழுதியிருந்தது கோவிட். எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர் ஷீட்டுடைய முதல் 2 பக்கம் இப்படி இருக்கும். நடு பக்கத்தில் கொஞ்சம் கிண்ட ஆரம்பிப்போம். லாஸ்ட் பக்கம்லாம் இப்படி தான் இருக்கும். கொஸ்டினில் ஸ்டடி த டேபிள் பிலோ பிஃபோர் ஆன்சரிங் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருந்துருக்கு. அதை பார்த்துட்டு இவர் EVSல வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டுங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு மெயின் சோர்சஸ் ஆஃப் ஃபுட் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்விக்கி, சொமேட்டோ, ஃபுட் பாண்டான்னு எழுதியிருக்கான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தெருவில் நடந்து செல்கிறார்கள். ஆணின் மாமியார் பெண்ணின் மாமியாருக்கு அம்மா எனில் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன உறவு? இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.